பரிசுத்த நாமத்திற்கு மகிழ்வுண்டாவதாக. கர்த்தர் நம்மை கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணை போல பாதுகாத்து இந்த கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாளில், கர்த்தருடைய ஆராதனை நாளில் கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் பாராட்ட கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்து வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வேத வசனத்துக்கு நேரம் நாம் கடந்து செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமாய் இருக்கிறவர்களே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. நம் வசனத்துக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்களும் ஸ்தோத்திரித்து உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாளின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பகல் வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சபையாய், உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட உம்முடைய ஜனங்களாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் கூட்டி சேர்த்திருக்கிறபடியே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த வேலையில கர்த்தாவே ஸ்தோத்திரம் கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீர் சொல்லுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய பிள்ளைகளோடு கூட என்ன காரியத்தை நீர் பேச சித்தமா இருக்கீங்களோ ஆண்டவரே, அந்த காரியத்தை கடந்து வந்திருக்கிற ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிள்ளையாக விட்டு போகாதபடிக்கு ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய சபைக்காய் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நீர் தொனிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷனுடைய வார்த்தைகள் வேண்டாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய சபைகளுக்கு நீர் என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ ஆண்டவரே, அந்த வார்த்தையை பேசுவீராக. உமது நாமம் உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே. எங்களை முற்றுமுடிய உடைய சமூகத்தில் தரவட்டுமாய் காக்கி சமர்ப்பிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பர் கர்த்தர் சொல்லுகிறதாவது, மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது பிரயோஜனமானது என்னது என்பதை தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாங்களாமா, நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து நாம் எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வழியிலே நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் தான் என்ன யாரு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். அப்போ இந்த பிரயோஜனமாய் இருக்கிறவர்களை போதித்து நடத்துகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பிசாசானவன் என்ன செய்யறான் அப்படின்னா, பிரயோஜனமற்ற காரியங்களை நமக்கு முன்பாக கொண்டு வந்து அந்த பிரயோஜனமற்ற காரியங்களில நம்மை கவர்ந்து இழுத்து என்ன செய்யுது, பிரயோஜனமான காரியங்களை நாம் சிந்திக்க கூடாதபடி தேவனாகிய கர்த்தர் அதாவது நமக்கு போதிக்கிற அந்த பிரயோஜனமான வழியிலே நடக்க கூடாதபடி என்ன செய்யறான், தடை பண்ணுகிற சத்துரு என்ன செய்யறான் இந்த உலகத்துல இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல மனிதர் செய்கிற காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிரயோஜனமற்ற காரியங்கள். பிரயோஜனமற்ற காரியங்களை தான் இந்த உலகத்து மனிதர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, தங்களுடைய நினைவுகளை, தங்களுடைய நேரங்களை, தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, அதாவது போக்கிக் கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20-21 வசனம் வாசிங்க. ஆமென், 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 ஆமென். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அதாவது தேவனாகிய கர்த்தர் எதெல்லாம் பிரயோஜனமானவர்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவருக்கு சபைக்கு சொல்ல கட்டளையிட்டாரோ அந்த காரியம் ஒன்றை கூட அவர் மறைத்து வைக்காதபடிக்கு என்ன செஞ்சாராமா, சபைக்கு சொல்லி இருக்கிறார். அப்போ தேவனாகிய கர்த்தருடைய சித்தம் என்ன என்று பார்த்தா, தம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், எது பிரயோஜனம் உள்ளது எது பிரயோஜனமற்றது என்பதை என்ன செய்யணும், சிந்தித்து உணர்ந்து ஆராய்ந்து கர்த்தர் காட்டுகிற வழியிலே நடக்க வேண்டும் என்பதுதான் சபையை குறித்து தேவனுடைய சித்தமாகவும் திட்டமாகவும்
உனக்கு எந்த வழியில நீ நடக்க வேண்டுமோ அந்த வழியில நான் உன்னை என்ன செய்வேன், நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாளில பிரயோஜனமான காரியங்கள் நிறைய கர்த்தருடைய வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களில் எல்லாம் அவர் சொன்னதை போலவே பிரயோஜனமான காரியங்களை குறித்து அதிகமாய் அவர் திட்டமும் தெளிவுமாய் எழுதி இருக்கிறார். இந்த நாளில கூட நாம் பிரயோஜனமான காரியங்கள் ஒரு 7 பிரயோஜனமான காரியங்கள் என்ன நம்முடைய வாழ்க்கைக்கு, அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, கர்த்தரோடு இணைந்த வாழ்க்கைக்கு தேவையான பிரயோஜனமான காரியங்கள் என்ன என்பதை நாம் இந்த நாள் என்ன செய்ய போறோம், சிந்தித்து ஆராய்ந்து அதை உணர்ந்து என்ன செய்ய போறோம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய போறோம், செயல்படுத்த போறோம். அப்படிப்பட்ட அந்த பிரயோஜனமான காரியங்களில நாம் நடக்கும் போது மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு நாம் கடந்து செல்ல முடியும், தேவனை சந்திக்க நாம் தகுதிப்பட முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது. அதில் அன்பே பெரியது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது கிறிஸ்தவம் என்பதே எதில கட்டப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தியாகமுள்ள அன்புல கட்டப்பட்டதா என்ன கிறிஸ்தவம், கிறிஸ்தவ மார்க்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அன்பே பெரியது. இந்த உலகத்துல இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அன்பு என்பது இல்லை. அன்பு தனிந்து போயிருச்சு. கடைசி நாட்கள் என்ன செய்யும், அநேகருடைய அன்பு என்ன ஆகும், தனிந்து போகும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அதாவது தகப்பன் என்ன செய்யறான், பிள்ளையை கொலை செய்யறான். மகன் வந்து என்ன செய்யறான், தகப்பனை கொலை செய்யறான். மகன், அதாவது மகன் மகள் என்ன செய்யறாங்க, தாயை கொலை செய்யறாங்க. இதெல்லாம் இந்த கணவன் வந்து என்ன செய்யறான், மனைவியை கொலை செய்கிறான். மனைவி என்ன செய்யறான், கணவனை கொலை செய்கிறான். இதெல்லாம் இந்த நாட்கள்ல நீங்க நியூஸ் பாத்தீங்கன்னா தெரியும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய அன்பு என்ன செஞ்சிருச்சு, தனிந்து போய்விட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. ஒரு குடும்பத்துல என்னதுல, ஒரு குடும்பத்திலேயே என்ன செய்யல, ஒரு அன்பு இல்லாத சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஆனா தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னது, அன்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆமென். ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நாம என்ன சொல்றோம், நான் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை எல்லாம் என்ன செய்யறேன், கை கொண்டு நடக்கிறேன். ஆனா உனக்கு அன்பு இல்லைன்னா என்ன இல்ல, உன்னுடைய நியாயப்பிரமாணம் எல்லாம் வீண். அதிலே சொல்லியிருக்க, அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அதாவது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நான் சத்தமிடுகிறேன் வெண்கலம் போலவும் ஓசையிடுகிறேன் கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதை தான் முதலாவது கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அன்பு தான் என்னது, அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தான் எல்லாவற்றிலும் எப்படிப்பட்டது, பிரயோஜனம் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக நான் விருத்த சேதனம் உள்ளவன், விருத்த சேதனம் இல்லாதவன் என்று சொல்லி நம்முடைய நீதியை பாராட்டி ஒன்றும் செய்ய முடியாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே அவருக்கு முன்பாக உதவும். அப்போ அன்புள்ள ஒரு இருதயம் என்ன செய்யணும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த உலகத்தின் மனிதர்கள் எப்படி வருவாங்க, வசனத்துல சொல்லி இருக்குது, கடைசி நாட்கள் எப்படி இருப்பாங்க, சுபாவ அன்பில்லாதவர்களா இருப்பாங்க, ஜனங்கள் தற்பிரியரா இருப்பாங்க, செல்பிஷா இருப்பாங்க என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி உலகத்தாரை போலவே நாமும் அன்பில்லாதவர்களும் தற்பிரியராகவும் இருந்தால் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவது என்னதா இருக்கும், வீணாவாய் விருதாவாய் இருக்கும். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துல வந்து மனுஷனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தம் தான் இந்த உலகத்திலே அன்பு உண்டாயிருக்கிறது. அந்த அன்பை விசுவாசிக்கிற நாம் எப்படி இருக்கணும், அன்புள்ளவர்களா இருக்கணும்.
அது மாத்திரமல்ல, நம்மை நேசிப்பது போல என்ன செய்யணும்? பிறரை நேசிக்க வேண்டும். இந்த அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது இந்த பகை, விரோதம், கசப்பு, பொறாமை இது போன்ற இந்த குறைவானதெல்லாம் என்ன செஞ்சிடும்? அழிந்து போகும், ஒளிந்து போகும். அன்புள்ள இருதயம் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா இதெல்லாம் பெருசாவே தெரியாது. மற்றவர்கள் ஏதோ ஒரு தவறு நமக்கு விரோதமா செஞ்சுட்டாங்களா, இல்ல நமக்கு விரோதமா யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்களா, இதெல்லாம் பெருசாவே தெரியாது. கிறிஸ்து நம்மை மன்னித்து இருக்கிறாரே, நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே, இதை விட ஏதாவது பெரிய காரியம் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. அன்புள்ள இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த அன்பில்லாத உலகத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்துல என்ன செய்யறாரு? கிறிஸ்துவின் அன்பை என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். இப்படிப்பட்ட உலகத்துல இப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்களே, எப்படி அவர்களால் முடிகிறது என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்து என்ன செய்யணும்? நம்முடைய அன்பை பார்த்து கிறிஸ்துவனுடைய அன்பை என்ன செய்யணும்? அவர்கள் அறிந்து ருசித்து என்ன செய்யணும்? கர்த்தரை பின்பற்ற வேண்டும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய உங்கள் இருதயத்தை நோக்கி பாருங்க. இருதயத்துல நீங்க ஆராய்ந்து பாருங்க, இந்த அன்பு உங்களுக்கு இருக்கா? உங்களுடைய அன்பு எவ்வளவு குறைவுள்ளதா இருக்குது? யாராவது ஒருத்தர் நமக்கு விரோதமா ஒரு வார்த்தை சொன்னா கூட நம்மளால என்ன செய்ய முடியல? தாங்க முடிகிறது இல்ல. அந்த கசப்பை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நம்ம இருதயத்துல நம்ம வச்சுட்டே இருக்கோம். யாராவது ஒருத்தர் நம்மை விட நல்லா இருந்துட்டா போதும், என்ன செய்யறோம்? இல்ல அவங்க நல்லா இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் என்ற ஒரு இருதயம் நமக்கு என்ன செய்யறது இல்ல, வரதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். கோபம், இது எல்லாமே மற்றவர்களை நாம் நேசிக்காம அன்பில குறைவுள்ளவர்களாய் இருக்கும் போதுதான் இப்படிப்பட்ட குறைவான குணங்கள் எல்லாம், இந்த குறைவுகள் எல்லாம் நம்முடைய இதயத்தில் வரும். தேவனாகிய கர்த்தர் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியம், நாம் கர்த்தரை நேசிக்கும் போது அந்த அன்பு என்ன செய்யும்? மற்றவர்களை நேசிக்க வைக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க கர்த்தரை நீங்க முழுமனதோடு நேசிச்சா அவர் விரும்புகிறதே நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்ன செய்யணும்? உங்களுக்கு இருக்கும். அப்ப என்ன செய்வீங்க? கண்டிப்பா மற்றவர்களை கண்டிப்பா நீங்க நேசித்தே ஆவீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வசனத்திலிருந்து தேவனே மேல் அன்பு கூறுகிற எவனும் என்ன செய்யணும்? தன்னுடைய சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற பிரமாணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படி இருக்கோம்? சகோதர அன்புல இருக்கிறோமா? எல்லாரிடத்திலும் அன்புள்ளவர்களா இருக்கிறோமா? நம்ம குடும்பத்துல அன்புள்ளவர்களா இருக்கிறோமா? நம்முடைய பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நம்ம அன்புள்ளவர்களா இருக்கிறோமா? நம்ம உறவினர்கள் மத்தியில நம்முடைய அன்பை பிரதிபலிக்கிறோமா? நாம் வேலை செய்கிற இடத்துல நம்முடைய அன்பை கர்த்தருடைய அன்பை நாம் பிரதிபலிக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த அன்பில நாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். அன்புள்ள இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய அன்பை நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கணும். மற்றவர்கள் செய்யற மாதிரியே நம்ம செய்யணும். மற்றவர்கள் அதாவது ஒருபடி அவங்க அதாவது என்ன கோபப்பட்டாங்கன்னா, இல்ல சண்டை போட்டாங்கன்னா, கசப்பை வச்சிருந்தாங்கன்னா, அதை விட 2 மடங்கு என்ன செய்யறோம்? நாம் இருதயத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? கசப்பை வைத்துக் கொண்டு இருக்கிறோம். எப்படி கர்த்தர் சொல்றாரு? பிரயோஜனமான காரியம் அல்ல இதெல்லாம். பிரயோஜனமான காரியம் அன்புள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். இந்த நாளில நாம் அன்பிலே குறைவுள்ளவர்களா இருந்தால் இந்த நாள்ல கர்த்தர் சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நான் இவர்களிடத்துல அன்பில குறைவுள்ளவர்களா நான் நடந்திருக்கிறேன். நான் என்னுடைய கர்த்தருடைய அன்பை பிரதிபலிக்கல. நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தல. ஆண்டவரே, நான் உமக்கு என்னது செய்யல, உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியத்தை நான் செய்யல. நான் இனிமேல் ஆண்டவரே அன்புள்ள மகளாய் நான் ஜீவிக்கும்படி என்ன செய்யறேன்? என்னை ஒப்புக் கொடுக்குறேன். அந்த அன்புல எனக்கு உங்களுடைய இருதயத்தை எனக்கு தாரும் கேட்கணும். ஆண்டவரே, எப்படி எல்லாம் ஆண்டவரே நீங்க அன்பு கூர்ந்து, அதாவது பரலோகத்தை விட்டு என்ன செஞ்சாரு? பரலோக மகிமை விட்டு இறங்கி வந்து என்ன செஞ்சாரு? நமக்காக என்ன செஞ்சாரு? தன்னுடைய ஒரு சொட்டு ரத்தத்தையும் அவர் விடாதபடிக்கு என்ன செய்யறாரு? தனக்கென்று வைத்துக் கொள்ளாதபடிக்கு ரத்தம் சிந்தி மறித்தீங்களே. நாங்க பாவிகளா இருக்கும் போதே தேவனாகிய கர்த்தர் நமக்காக மறித்ததுனால கிறிஸ்து நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி கர்த்தரை வேத வசனம் சொல்லுது. அந்த அன்பை ஆண்டவரே எனக்கு தாங்க என்று சொல்லி என்ன செய்யணும்? நாம் கர்த்தர்களை கேட்கணும். அன்புல குறைவுள்ளவர்களா இருந்தா என்ன செய்யணும்? கேட்கணும். அப்பொழுதுதான் என்ன செய்வாங்க? நம்முடைய அன்பை கண்டு என்ன செய்வாங்க? கர்த்தருடைய அன்பு இப்படிப்பட்டது என்பதை ஜனங்கள் என்ன செய்வாங்க? அறிந்து கொள்வார்கள். அப்ப முக்கியமான முதலும் பிரதானமான பிரயோஜனமான காரியம் என்னவென்றால் அன்புள்ள இருதயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது கர்த்தரில் அன்பு கூறுகிற இருதயம். இரண்டாவது மனுஷனிடத்தில் என்ன செய்யறது? அதாவது வசனத்துல 1 கொரிந்தியர் அன்போட குவாலிட்டிஸ் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எடுங்க. வாசிங்க முதல் வசனத்துல இருந்து. அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும். 4ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க.
கிடையாது. அடுத்தது அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு இருமாப்பாயிராது. நம்மளுக்கு என்னை பார்த்து நீ இப்படி பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஒரு பெருமை. என்னை பார்த்து இப்படி பேசிட்டியா, அது ஒரு இருமாப்பு. இருமாப்பா என்ன செய்ய முடியாது? அன்பு இருக்கிறவங்க இருக்க முடியாது. அடுத்தது அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழுவை நாடாது. சினமடையாது. இந்த அன்பு இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. அன்பு என்ன செய்யாதாமா? சினமடையாது, கோபப்படாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது தீங்கு நினையாது. இதை இப்பெல்லாம் நிறைய உலகத்துல இருக்க ஜனங்கள் என்ன செய்யறாங்க? நமக்கு ஒரு கண்ணு போனா மத்தவங்களுக்கு 2 கண்ணு போகணும். அதுதான் அவங்களுடைய இருதயம். அதே மாதிரி நம்ம இருந்தோம்னா வசனம் சொல்லுகிறது மற்றவர்களுக்கு என்ன செய்யாதாமா? தீங்கு நினையாது, தீங்கு செய்யாது. இல்ல அவங்க தீமையை அவங்களுக்கு தீமை உண்டாகணும்ன்றத கூட என்ன செய்யக்கூடாது? நம்ம நினைக்க கூட கூடாது. தீங்கு நினையாது. அடுத்தது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த சகிப்புத்தன்மை என்ன செய்யணும்? இருக்கு. அதாவது சகிப்புத்தன்மை எப்படி வரும்னா அந்த அன்புள்ள இதயத்துல தான் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சகிப்புத்தன்மை இல்ல, நமக்கு மற்றவர்கள் செய்கிற எந்த காரியத்தையும் சகிக்க முடியல, இந்த சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னா நமக்கு என்ன இல்லை? அன்பு இல்லை. கர்த்தர் எதிர்பார்க்கிற அன்பு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தில் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல என்ன செய்யணும்? தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யணும்? இந்த உலகத்துல சுடரை போல பிரகாசிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த அன்பு தான் என்ன செய்யணும்? இந்த உலகத்துல எது இல்ல? அன்பு இல்ல. ஜனங்கள் என்ன செய்யறாங்க? ஏன்னா அப்படிப்பட்ட அன்பு இல்லாம துரோகமுள்ள காரியங்கள் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அன்பை என்ன செய்யறாங்க? உலகத்தின் ஜனங்கள் எதிர்பார்க்கிறாங்க. இந்த அன்பை நாம் பிரதிபலிக்கும் போதுதான் என்ன செய்வாங்க? அவர்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்து கொள்ள முடியும். நம்ம ஜெபம் பண்றோம், அநேகர் கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? ஆதாயப்படுத்தணும். ரொம்ப நல்லது. ஆனா நம்முடைய அன்புள்ள இருதயத்தை பார்த்து என்ன செய்யணும்? அவங்க வரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ அன்புள்ள இருதயத்தை தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதுதான் பிரயோஜனமானது. அன்பு இல்லாம எதை செஞ்சாலும் என்னல, நீ கர்த்தருக்காய் செஞ்சாலும் மற்ற மனுஷருக்காக செஞ்சாலும் மற்றவர்கள் பார்ப்பதற்காக அல்லது ஏதோ ஒரு கடமைக்காக மற்றவர்களுக்காக செஞ்சாலும் தேவனாகிய கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். நீ அன்புள்ள கிறிஸ்துவனுடைய அன்போடு கூட மற்றவர்களிடத்தில் இருக்கிற அன்போடு கூட எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியம் தான் பிரயோஜனம் உள்ளது. அந்த காரியத்தை மாத்திரம் தான் கர்த்தர் என்ன செய்வாரு? அனுமதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆமென். தேவ பக்தியானது ஆமென். இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம். ஆமென். இதுல 2 காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா சரீர முயற்சி ஏதோ பிரயோஜனம் இருக்குது, ஆனா கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கு. ஆனா தேவ பக்தியோ சரீர முயற்சி எதற்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும்? ஒருவேளை இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் ஏதாவதுக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும், நிறைய இல்ல, கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். ஆனா தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இந்த ஜீவன் நம்ம இந்த உலகத்துல வாழ்ற இந்த வாழ்க்கைக்கும் இதற்கு பின்வரும் நித்திய ஜீவனான பரலோக வாழ்க்கைக்கும் அது என்னது? பிரயோஜனம் உள்ளது. எது பிரயோஜனம் உள்ளது? தேவ பக்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இந்த உலகத்துல என்ன செஞ்சிருக்காங்க? நிறைய பேர் தேவன் இல்லை என்று சொல்லிக்கொண்டே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் தேவ பக்தியா இருக்காங்க, ஆனா என்ன செய்யறது இல்ல. அந்த பக்தியை என்ன செய்யறாங்க? அவர்கள் ஒன்றுமில்லாத மாயையான பொருள்கள் மேல் விக்கிரங்கள் மேல் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அதை காண்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் மேல் பக்தியாய் இருக்கிற இப்படிப்பட்ட தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இந்த உலகத்துல நீ வாழ்கிற வாழ்க்கைக்கும் நீ நீ மரித்து கடந்து செல்கிற நித்திய வாழ்க்கைக்கும் என்ன செய்யுது? அது பிரயோஜனம் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேவ பக்தினா என்ன? நமக்கு தெரியும். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். பிள்ளைகளும் படுகிற உபத்திரவம்
நாளிலே ஆமென். அவர்களை விசாரிக்கிறதும் ஆமென். உலகத்தால் கைவிடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. அதாவது திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் என்ன செய்யணும்? அவர்களை விசாரிக்கணும், அவர்களுக்கு உதவி செய்யணும். இதை நம்ம செய்யணுமா? நம்ம கர்த்தரை நேசிக்கிறோம், பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஆனா ஏதாவது திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ஏதோ ஒரு உதவி தேவைப்படும் போது என்னால செய்ய முடியாது என்று சொல்லி என்ன செய்வோம்? நாம் அதை செய்ய மறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அது மட்டும் இல்ல, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்கிறதுவே. இந்த உலகத்துல ஒருவேளை இந்த உலகத்தின் மனிதர்கள் தேவ பக்தியா இருக்கிறவங்க கூட ஒரு திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு எல்லாம் தான தர்மம் எல்லாம் என்ன செய்யறாங்க. அவங்க வந்து என்ன செய்யணும்? சொர்க்கத்திற்கு போகணும்னு கூட அதை செய்யறாங்க. ஆனா ரெண்டாவது இருக்குது பாருங்க, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிற காரியங்கள் என்ன செய்யல, அவங்களுக்கு இல்ல. அவங்க என்ன செய்யறாங்க? வெறுங்கால நடக்கிறாங்க. என்னென்ன பிரயாசப்பட முடியுமோ அதெல்லாம் என்ன செய்யறாங்க. ஆனா என்ன செய்யறதுல, உலகத்தால் கரைபடாதபடிக்கு பரிசுத்தமாய் தன்னை காத்துக் கொள்கிற குணம் யாருக்கு இல்ல? தேவ பக்தியாய் நடக்கிற உலகத்து மனிதர்களுக்கு இல்ல. ஆனா தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன? அப்படிப்பட்ட தேவ பக்தி. தானியேல் என்ன செஞ்சாரு? ராஜாவின் போஜனத்தினால் கூட என்ன செய்ய மாட்டேன், நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், என் தேவனுக்கும் எனக்கு இருக்கிற உறவுல எந்த விதமான தடையும் இல்லாதபடிக்கு நான் என்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வேன் என்று சொல்லி என்ன செஞ்சாரு? தானியேல் வாழ்ந்தார். அப்படிப்பட்ட தேவ பக்தியை தான் கர்த்தர் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உலகத்தோடு ஒட்டி போய் உலகத்தில் இருக்கவங்க எப்படியெல்லாம் ஜீவிக்கிறாங்களோ அது போல ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கைக்காக நம்மை கர்த்தர் என்ன செய்யல, நம்மை அழைக்கவில்லை. தானியேல் அவர் என்ன செஞ்சாரு? அந்நிய தேசத்துல இருந்தார், அடிமையாக இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாய் தகப்பன் இல்லாத சூழ்நிலைகளிலும் கூட அவர் எப்படி இருந்தாரு? பரிசுத்தமாய் இருந்தார். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தன்னை சுத்தமாய் காத்துக் கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தேவ பக்தி நமக்கு இருக்கா? பரிசுத்தமுள்ள ஜீவியம் இருக்கா? நம் இருதயத்தில் அந்தரங்க பரிசுத்தம் இருக்கா? இல்ல மனுஷருக்கு முன்பாக நம்மோடு கூட சேர்த்து நாம ஏதாவது உலகத்து ஜனங்களோட போகும்போது அவர்களுக்கு முன்பாக என்ன செய்யறோம்? அவர்கள் எப்படி நடக்கிறாங்களோ அவங்க என்னை தப்பா நினைச்சுக்குவாங்கன்றதுக்காக என்ன செய்யறோம்? அவங்க எப்படி நடக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும்? யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய பரிசுத்தம் எப்படி இருக்குது? உலகத்தால் கரைபடாதபடிக்கு உலகத்தின் அசுத்தங்கள், உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் இச்சைகள் இதெல்லாம் வந்து நம்மை தொடாதபடிக்கு நம்ம என்ன செய்யறோம்? பாதுகாத்து கொண்டு இருக்கிறோமா? தேவனுடைய அன்பை முக்கியப்படுத்தி பரிசுத்தத்தை முக்கியப்படுத்தி நம்முடைய நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? வசனம் சொல்கிறது, இந்த பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியீர்களா என்று சொல்லி தாவீது கேட்கிறார். பக்தியுள்ளவனை தான், உலகத்தால் தன்னை கரைபடாதபடி பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறவனை தான் கர்த்தர் என்ன செய்வாரு? தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் கர்த்தருடையவர்களா? இந்த நாள்ல யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய எல்லா நடக்கைகளிலும் நாம உலகத்தால் கரைபடாதபடி நாம் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கிறோமா? இல்ல நாம என்ன செய்யறோம்? கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கோம்? கர்த்தர் நம்மை பார்க்கிறார், நம்முடைய நடக்கையை பார்க்கிறார். உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறவர்களா நம்ம இருக்கணும். உலகம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாள்ல யோசித்து பார்ப்போம். பிரயோஜனமான காரியங்களை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒன்று அன்பு, எல்லாத்திலும் பிரதானமானது. இரண்டாவது என்னது? தேவ பக்தி. உலகத்தில் இருக்கிறவர்களை போல தேவ பக்தி அல்ல. ஒரு நாள் அல்லது 2 நாள் அல்லது ஒரு வாரம் அல்லது 40 நாள் உண்டாகிற தேவ பக்தி இல்ல. வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யணும்? உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். தானியேலை போன்ற ஒரு வாழ்க்கை வாழணும். யோசேப்பை போன்ற ஒரு வாழ்க்கை வாழணும். அதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7-8 நான் உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யார் ரொம்ப பிரயோஜனமான இந்த உலகத்துல? தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. அது பிரயோஜனமானது. இந்த நாட்கள் எல்லாம் என்னது? அதாவது ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்நானம் எடுத்த உடனே என்னது? பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சுறாரு? நமக்குள்ள வந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? எல்லாரும் பலவிதமான
பொய் உபதேசங்களை என்ன செய்யறாங்க, போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெறவில்லையோ, கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இல்லாதவன் கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை யாரெல்லாம் பெறலையோ அவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஏனென்றால் ஒருவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும், ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையை வாழ முடியும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு, நீதியை குறித்து, பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நாம என்ன செய்வாரு, கண்டித்து உணர்த்தி, நீ ஏதாவது ஒரு தவறான வழியில போகும்போது இந்த வழியில போக கூடாது, நீ இந்த வழியில போக வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வாரு, பிரயோஜனமான காரியங்களை போதித்து என்ன செய்வாரு, நம்மை நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன், துணையாளர், நமக்கு துணையாய் இருக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில மனுஷருடைய துணையை நம்ம நாடிக்கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய துணை, அதாவது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கும் போது உலகத்தின் முடிவு பரியந்தமும், அதாவது நம்முடைய மரண பரியந்தமும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து என்ன செய்வாரு, நம்மை வழி நடத்துவார். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறவில்லையோ அவங்க எல்லாம் என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகம் என்ன செய்யும், உங்களுக்கு துணையாய் இருக்கும், உங்களை அது தேற்றும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்ல, நீங்க வேதனையில துக்கத்தில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் தேற்றுகிறவராய் இருப்பார். அதான் தேற்றரவாளன் என்று சொல்லி இருக்கிறது, துணையாளர் என்று சொல்லி. நீங்க துணையே இல்லாம தனிமையை உணர்கிற சூழ்நிலையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணையாய் இருந்து உங்களை வழிநடத்துவார். அது மாத்திரமல்ல, எந்த வழியில் நடக்கணும்னு சொல்லிட்டு புரியாம குழம்பி இருக்கிற சூழ்நிலையில தேவனாகிய கர்த்தர் நடக்க வேண்டிய வழி என்ன செய்வாரு, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு காண்பிப்பார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்வதோடு கூட மாத்திரம் நின்று விடாதபடிக்கு ஆவியில நிறைந்து பரிசுத்த ஆவியினிடத்தில் சகல காரியத்தை கேட்கணும். ஏதோ ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு சிலர் பெற்றிருப்பாங்க, சபையில வருவாங்க, என்ன செய்வாங்க, கைத்தட்டி ஒரு 2 அந்நிய பாஷை பேசுவாங்க, அவ்வளவுதான், அதோட என்ன செய்வாங்க, நின்று விடுவாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு ஆள் தத்துவமானவர் என்று சொல்லி நாம் வேத வசனத்துல வாசிக்கிறோம். அதாவது ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அது போல பரிசுத்த ஆவியானவர் ஆள் தத்துவமானவர். நம்மோடு கூட ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். நான் ஒரு சில சூழ்நிலைகள் எல்லாம் ஆவியானவர் கேட்பேன், ஆண்டவரே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலையே, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது அப்படி திட்டமும் தெரியுமா, இது இப்படிதான் இது இப்படிதான் சொல்லிட்டு கிளியரா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நீங்க கேட்டிருக்கீங்களா, நம்ம கேட்கணும் ஆவியானவர்கிட்ட. நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது குழப்பமான சூழ்நிலைகள் வரலாம், நம்மளுடைய ஏதாவது ஒரு வேலையில எந்த காரணத்துக்கு குழப்பமான சூழ்நிலை வரலாம். அப்ப நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்ன நடக்குதுன்னு தெரியலையே ஆண்டவரே, நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து கேட்கும் போது கர்த்தர் என்ன செய்வார், என்னென்ன நடக்கிறது, என்ன நம்ம செய்யணும் என்பதை என்ன செய்வாரு, போதித்து நடத்துவார். அப்ப இந்த உலகத்துல இந்த கடைசி நாட்கள்ல ஒரு சேலஞ்சான வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, அந்த வாழ்க்கையை நாம் தனிமையா என்ன செய்ய முடியாது, எதிர்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு இருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையா இருந்தா மட்டும்தான் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை செய்து நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். பரிசுத்த ஆவியானவரை பெறாதவர்கள் என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றவங்க என்ன செய்யக்கூடாது, அசதியாய் இராதபடிக்கு என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும், இருதயத்தை என்ன செய்யணும், அவரை வாஞ்சிக்கணும், அபிஷேகத்தை அதிகரிக்கணும், அவர் என்ன செய்யணும், தன்னுடைய துணையா என்ன செய்யணும், அவரை மதிக்கணும். இப்ப நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவரை அவமதிக்கிற காரியங்களை என்ன செய்யறாங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்று நீங்க பாவம் செஞ்சா பரிசுத்த ஆவியானவரை அவமதிக்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னது, மறுதலிக்கிறவர்களா நம்ம இருப்போம். அப்ப எப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருப்பார்? அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது நம்ம நினைக்கிறது, நான் பரிசுத்த ஆவியை பெற்ற மகள், தேவனுடைய ஆவியில் வாசமா இருக்கிறது, அதற்கு தகுந்த வாழ்க்கை என்ன செய்யணும், நான் வாழணும். ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துகிற காரியத்தை என்ன செய்யக்கூடாது, நான் செய்யக்கூடாது என்பதை என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொரு நாளும் நினைத்து பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யணும், துணையாக ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுகிற வழியில நடக்கணும். அது மாத்திரமல்ல, அதே பரிசுத்த ஆவியானவர் அந்த இதோடு கூட வருகிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவருடைய அனுக்கிரகம், ஆமென், அவரவருடைய பிரயோஜனத்தை
அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் என்ன செய்யல, ஆழமாய் என்ன செய்யல, சிந்திக்கிறது இல்லை. இந்த உலகத்துல இப்ப இந்த நாட்டுல என்ன செய்யறது இல்ல, ஏதோ ஒரு ரட்சிக்கப்பட்டோமா, அபிஷேகம் பெற்றோமா, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று அதை வாஞ்சிப்பதிலே நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும், கடத்தி விடுகிறோம். ஆனா கர்த்தருடைய வேத வசனம் சொல்கிறது, ஆவியின் அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்காக என்ன செய்து அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல என்ன செய்வோம் அப்படின்னா, உபவாசித்து ஆவியின் வரங்கள் வேணும் ஜோமனும், எனக்கு இப்படிப்பட்ட வர வேணும் அப்படிப்பட்ட வர வேணும்னு சொல்லிட்டு போராடி 3 நாட்கள் 4 நாட்கள் எல்லாம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனா இப்ப இருக்கிற காலத்துல உபவாசத்து ஜெபம் பண்றது நம்முடைய சுய நன்மைக்காக தான் நம்ம என்ன செய்யறோம், உபவாசத்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதாவது ஆண்டவர் விரும்புகிறார் நாம் ஆவியின் வரங்களை வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆவியின் வர என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளுடைய பிரயோஜனத்திற்காக என்ன செய்வார் கர்த்தர், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எந்தெந்த காரியத்தெல்லாம் எதிர்கொள்ளணுமோ அந்த காரியத்துல நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணுமோ அதற்குரிய வரங்களை என்ன செய்வார் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருவார். அது நம்மளுடைய பிரயோஜனத்திற்காக நாம் அதை பயன்படுத்தி என்ன செய்ய முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இந்த உலகத்துல இந்த கடைசி காலங்களில ஆவின் வரங்கள் எல்லாம் என்ன செய்யுது, பிசினஸா மாறிடுச்சு. ஏதாவது ஒரு ஆவின் வரங்களை பெற்றவங்க என்ன செய்யறாங்க, இவர் இந்த வரத்தை பெற்றவர் இந்த வரத்தை பெற்றவர் என்று சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லி அவங்க விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தருடைய வேத வசனம் சொல்கிறது, ஆவியின் வரங்கள் ஒவ்வொருடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சபை என்ன செய்யணும், பக்தி விருத்தி அடைய வேண்டும். சபை பக்தி விருத்தி அடைந்து பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஆவியின் வரங்கள் என்ன செய்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் என்ன செய்யணும், ஆவியின் வரங்களை வாஞ்சித்து நாடணும். எப்பொழுதுமே நம்ம உலக பிரகாரமான காரியத்தை மட்டும் நம்ம யோசித்து சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை பிரயோஜனமற்றதாக நம்ம மாற்றிவிடக்கூடாது. வசனம் சொல்லுது, பூரணராகும்படி என்ன செய்யணும், நம்ம கடந்து போகணும். மேன்மையான காரியங்களை நம்ம தேடி என்ன செய்யணும், நாடி என்ன செய்யணும், நாம் போகிறவர்களாய் காணப்படணும். அப்போ ஆவியின் வரங்களை குறித்து முதல்ல பரிசுத்தாவியின் அபிஷேகம் தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் முக்கியம். அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் அடுத்தபடி என்ன செய்யணும், தேவனுடைய சமூகத்துல முன்னேறி செல்லணும். ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்துல இந்த ஆவியின் வரம் எனக்கு வேணும், இந்த ஆவியின் வரம் எனக்கு வேணும் என்று கேட்காதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில நீர் நடத்தி செல்கிற பாதைக்கு பிரயோஜனமான வரத்தை என்ன செய்யணும், எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சமூகத்துல என்ன செய்யணும், கேட்டு அந்த ஆவியின் வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது பிரயோஜனம் உள்ளது எது, அன்பு. இரண்டாவது தேவ பக்தி. மூன்றாவது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பிளஸ் ஆவியின் வரங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். 5ஆம் அதிகாரம் 24-25. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும். 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேறினவனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவையா இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருடைய வேத வசனத்தை, பைபிள்ல இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்காம நான் ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்யறேன், நான் பைபிளே தொடறது இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள் தான் என்ன செய்யறேன், பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க ஒரு நாளும் கர்த்தருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கணும். அதை அதாவது வசனம் சொல்லுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்திருக்கிறீர்களே. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசித்து அதை ஆராய்ந்து பார்க்க தான்
வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு நேராக ஆயத்தப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாக்கியம் வேதம் ரொம்ப, அதாவது வசனம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாம் நமக்குரிய வேத பகுதியை வாசித்து கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன என்பதை நாம் கேட்டு என்ன செய்யணும், கர்த்தர் சமூகத்தில் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேத வசனம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வேத வசனம் தான் என்ன செய்யும், நம்ம என்ன செய்யும், இந்த உலகத்திலையும் ஒரு வெற்றியுள்ள ஜீவியத்தை வாழ வைக்கும். அது மட்டும் கிடையாது, பரலோகத்துல நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கும் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக வேத வசனத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய காரியங்கள் இருக்கு. அந்த காரியங்கள் எல்லாம் சொன்னா என்ன ஆகுது, டைம் பத்தாது. அதனால நம்ம அடுத்ததாக போகிறோம். ஆனா ஒரு விசுவாசிக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை நேசிக்கிற ஒரு பிள்ளைக்கு ஒரு மாறாத வேத வாசிப்பின் அனுபவம் இருக்கணும். ஏதோ ஒரு நாள் வேதத்தை எடுத்து வாசிக்கிறது அல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னோட பேச வேண்டும் என்று சொன்ன ஒரு வாஞ்சையோடு கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்தை எடுத்து என்ன செய்யணும், வாசிக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்மளோட பேசுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிக்க வாசிக்க நிறைய காரியங்கள் நமக்கு என்ன செய்வாரு, கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் எப்படி நடக்கணும் என்று சொல்லி என்ன செய்வாரு, அவர் சொல்லிக் கொடுப்பார். அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். பிசாசால் இடைபடாமல் இருக்கிறது. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சுள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்ப இதுல பிரயோஜனம் இல்லாத காரியத்தையும் ஒண்ணு சொல்லியிருக்கு, பிரயோஜனம் உள்ள காரியத்தையும் சொல்லியிருக்கு. என்னது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா விசுவாசிகளுடைய வாயிலிருந்து என்னது, ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல வார்த்தையா வருது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுது, அது பிரயோஜனமற்றது. நம்முடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமற்றது, கேட்கிறவங்க வாழ்க்கைக்கும் பிரயோஜனமற்றது. பிரயோஜனமற்ற காரியங்களை எல்லாம் என்ன செய்யணும், சபை விலக்கி விட்டு பிரயோஜனமான காரியங்களை செய்து என்ன செய்யணும், மகிமையின் மேல் மகிமை அடைந்து பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்குது. அப்ப கெட்ட வார்த்தை நம்ம யோசிக்கிறோம், நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கு. ஒரு வசனம் சொல்லிருக்கு, சகல பிரயாசத்திற்கும் என்ன இருக்கு, பலன் இருக்கு. ஆனா உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் கொண்டு வருமா. நம்ம என்ன செய்யறோம், பேசுறதுல மட்டும்தான் நம்ம எல்லாம் என்னது கெட்டிக்காரர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். ஆனா என்ன இல்ல, பிரயாசம் பண்றதில்ல. கர்த்தருடைய வேத வசனம் அப்போ அதாவது அந்த உதடுகளின் பேச்சும் வறுமையை மாத்திரம் கொண்டு வரும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த உதடுகளின் பேச்சையும் நம்ம என்ன செய்யலாம், கேட்கிறதுக்கு பிரயோஜனம் உள்ளதா என்ன செய்யலாம், மாற்றலாம். எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. ஒருவேளை யாராவது வேதனையோட துக்கத்தோடு இருக்காங்களா, அவங்க கிட்ட இவங்களுக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இப்படி செஞ்சீங்க அதனால உங்களுக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லாம என்ன செய்யணும், இந்த மாதிரி ஆயிடுச்சா, கஷ்டம் பார்த்து கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக என்ன செய்யறேன், ஜெபம் பண்றேன், அவர் எல்லா காரியத்தையும் செய்வதற்கு அவருக்கு வல்லமை இருக்கு என்று சொல்லி என்ன செய்யணும், நல்ல வார்த்தையை நாம் பேசும்போது அது என்ன ஆகும், நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா தான் இருக்கும். வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சி. அப்ப யாராவது ஒருத்தர் நல்வார்த்தை சொல்லும் போது கவலையோடு இருக்கவங்களுக்கு என்ன ஆகுமாமா, அவங்களுடைய இருதயத்தை என்ன செய்யுமா, மகிழ்ச்சி உண்டாகும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாரு, நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர் என்று சொல்லி இருக்குது. நம்மளும் என்ன செய்யணும், நல்ல வார்த்தையை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசும்போது அவங்களுடைய இருதயத்தின் துக்கம் எல்லாம் என்ன செய்யணுமா, சந்தோஷமாக மாறும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஆமென். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை ஒரு வெள்ளி தட்டு. என்ன தட்டு, வெள்ளி தட்டு. அதுல பொற்பழங்கள், பொன்னினால் செய்யப்பட்ட பழங்கள் வச்சு அது எப்படி பிரயோஜனமா இருக்கும், பிரயோஜனம் இல்லாதது அது. அப்படிப்பட்ட ஒரு மகிமை உள்ளது, அப்படிப்பட்ட ஒரு மதிப்புள்ளது என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுது. அப்போ
அதாவது பரிசுத்த ஆவியானவர் தந்தவர்கள் ஆலோசனையின்படி நாம் சொல்லுகிற வார்த்தை என்ன செய்யணும்? அவருக்கு பேசணும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உள்ளதாய் பிரயோஜனம் உள்ளதாய் மாறணும். நம்ம என்ன செய்யறோம்? அவங்களுடைய விசுவாசத்தையும் கெடுக்கிற மாதிரி, அவங்களுடைய கொஞ்சம் அவங்க கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தையும் கெடுக்கிற மாதிரி என்ன செய்யணும்? நம்முடைய செய்திகள், நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறதுனால என்ன செய்ய முடியறதில்ல? மற்றவர்கள் நம்மால் சந்தோஷப்படுகிற காரியங்களை இந்த நாட்டில் என்ன செய்யறதில்ல, நடக்கிறது. நம்ம இதனால நம்முடைய நடக்கை குறித்து நம்ம சிந்தித்து யோசித்து என்ன செய்யணும்? இனி நான் என்ன செய்வேன்? மற்றவர்களுடைய இருதயம் கவலைப்பட்டு ஒருங்கிற இருதயம் சந்தோஷப்படுவதற்கு ஏதுவான என்ன செய்யணும்? நல்ல வார்த்தைகளை நான் பேசுவேன் என்று சொல்லி என்ன செய்யணும்? இந்த நாள்ல ஒரு பிரதிஜை எடுக்கணும். இனிமேல் கெட்ட வார்த்தை, மற்ற மனுஷர்கள் புண்படுகிற மாதிரி, இந்த மாதிரி என்ன பேசிட்டாங்களே என்று சொல்லி வசனமே இதிலே சொல்லியிருக்கு. திருக்குறள் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? தீயினால் எல்லாரும் ஆறாதே, நாவினால் தீயினால் சுட்ட பொண்ணு கூட என்ன செஞ்சிடும்? ஆறிடும். ஆனா நாவினால் சுட்ட பொண்ணு என்ன செய்யாது? ஆறாது. அப்போ ஒருத்தர் யாராவது ஒரு வார்த்தை சொல்லும்போது நம்ம இருதயத்துல என்ன செய்யும்? அது இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே என்ன செஞ்சுட்டு வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கும். நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்படிப்பட்ட மற்றவர்களை புண்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, காயப்படுத்துகிற வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? நம்ம பேசக்கூடாது. நல்ல சமாரியன் கர்த்தர் நம்முடைய காயங்களை கட்டுகிறார் அவருக்கு. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்? மற்றவருடைய காயங்களை கட்டுகிறவர்களாய், மற்றவருடைய துக்கத்தை என்ன செய்யணும்? நம்முடைய வார்த்தைகள் மூலமாய் சந்தோஷமாய் மாற்றுகிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்துல வாழ வேண்டும். அதுதான் நமக்கு என்னது? பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41 10ஆம் அதிகாரம். லூக்கா ஆமென். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆமென். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டுவிடாத நல்ல பங்கை தெரிந்து ஆமென். கொண்டாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு மார்த்தாளை பற்றி சொல்ற மாதிரி நம்ம இப்ப நினைச்சுக்கலாம், நம்முடைய பேரை போட்டுக்கலாம். அதாவது நம்முடைய பேரை போட்டு சொல்லுங்க, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செஞ்சிருக்கிற? கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம எந்த காரியத்தை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்தை நீங்க முன்னாடி வச்சுக்கோங்க. இந்த வேத வசனத்துல சொல்லிக் பிரகாரமாய், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செஞ்சிருக்கிற? கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய எந்த காரியத்தை, உலகத்துல எந்த காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, தேவையானது ஒன்றே. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நம்ம இந்த உலகத்துல ஏதோ என்னென்னமோ காரியத்திற்காக என்ன செய்யறோம்? சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியங்களா இருந்தாலும் கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறோம். ஓ, யாராவது நான் கவலையே எதுக்குமே படுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? அப்படி சொன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஏன்னா கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நீங்க தான் என்ன செய்றீங்க? நடக்கிறீங்க. அநேக காரியங்களுக்காய் நான் என்ன செய்ய, நீ என்ன செய்யற மார்த்தாளே? கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிற. ஆனா இது தேவையில்லை, இது பிரயோஜனம் இல்லாத காரியம். நீ கவலைப்படுறது என்னது இல்ல, பிரயோஜனம் இல்ல. வசனம் சொல்லுது, எவன் கவலைப்படுகிறதுனா தன் சரீர அளவோடு ஒரு முகத்தை கூட்ட முடியும். நீ ஒண்ணுமே செய்ய முடியும். நீ கவலைப்பட்டதுனால நான் இப்படி எல்லாம் கவலைப்பட்டிருந்தேனா அதனால இந்த காரியம் எல்லாம் எனக்கு நடந்துருச்சுன்னு சொல்லவே முடியாது. ஏனென்றால் கவலைப்படுகிறது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் அற்றது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. அது கர்த்தருடைய பாதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த மரியாள் என்ன செஞ்ச? கர்த்தருடைய பாதத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தரோடு உறவாடி கர்த்தரோடு பேசி என்ன செஞ்சாங்க? கர்த்தரோடு ஜீவித்துக் கொண்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு இருந்துச்சுன்னா கர்த்தருடைய பாதத்தை பிரதானமாக நாடுவாய் என்றால் என்னென்ன கவலை என்னென்ன பத்தி நீ கவலைப்பட்டிருக்கியோ அத்தனை கவலைக்கும் எனது உனக்கு கர்த்தருடைய பாதத்துல பதில் உண்டு. எல்லா காரியத்தையும் என்ன செய்வாரு? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன்னுடைய துக்கத்தை எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றுகிற வல்லமை தேவனுக்கு மட்டும்தான் இருக்கு. நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய எதிர்காலம் இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய வீடு இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்கிற? கவலைப்பட்டு கொண்டிருக்கிற. நீ எந்த காரியத்திற்காக கவலைப்பட்டாலும் அந்த கவலையை மாற்றுகிற வல்லமை கர்த்தருடைய பாதத்திற்கு, கர்த்தருடைய சமூகத்திற்கு மட்டும்தான் உண்டு. நீ என்ன செய்யணும்? இந்த அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லாமலுடைய வாழ்க்கை என்ன செய்யாத? கழிக்காதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? காத்திருந்து என்ன செய்யணும்? தேவனுக்கும் உனக்கும்
உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனை உன்னுடைய பாதத்தில் என்ன செய்யும் வந்து சேரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்ல கர்த்தர் அநேக காரியத்திற்காய் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார், கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்குவதை விட்டு என்னுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது நீங்க என்னென்ன காரியங்களை கேட்கிறோ அத்தனை காரியங்களை நான் கொடுப்பதற்கு என்ன செய்யறேன் போதுமானவராய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஒன்று தேவையானது, உலகத்துல தேவையானது ஒன்று கர்த்தருடைய பாதம். இது மட்டும் இருந்துச்சுன்னா எது நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் நம்ம தேடி வந்துருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம என்ன செய்யறோம்னா எது பிரயோஜனமானது கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்கிற ஒரு அனுபவம், தேவனோட பேசுகிற அனுபவம். அதாவது கர்த்தர் வந்து நமக்கு தகப்பனாகவும் அவர் நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் இருந்து அவரோட உறவாடி அவருடைய பிரசனத்துல மகிழ்கிற அனுபவத்திற்காக தான் தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஏதேன் தோட்டத்தையே உருவாக்கி என்ன செஞ்சாரு, அவர் என்ன ஆதாமையும் ஏவாளையும் படைச்சார். இந்த பிரயோஜனமான காரியத்தை மட்டும் நம்ம விட்டுருவோம். மற்ற எல்லாத்துக்காகவும் செல்போனை யூஸ் பண்றதுக்காக, இல்ல ஃப்ரெண்டுங்க கூட போறதுக்காக, உலக பிரகாரமான எல்லா கல்யாணத்திற்காக என்னென்ன காரியங்கள் இருக்கோ அத்தனைக்கும் நம்முடைய டைம் என்ன செய்வோம், பிரயோஜனம் இல்லாத காரியத்திற்காக நம்ம செலவு பண்ணுவோம். ஆனா தேவனுடைய சமூகத்துல வந்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது அப்படியே ஜெபம் பண்ணிட்டு ஒரு சோதனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அப்படியே டைம் பார்ப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சா, 10 நிமிஷம் ஆயிடுச்சா, 15 நிமிஷம் ஆயிடுச்சா என்று சொல்லி வேற செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டைம் பார்ப்பீங்களா பாருங்க. அதுவே மணிக்கணக்கா என்ன செய்யும், அது கரைந்து போய்கொண்டே இருக்கும். அந்த டைம் என்ன செய்ய மாட்டோம், பார்க்கவே மாட்டோம். கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது என்ன செய்வோம், டைம் பார்க்கணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா தேவனுடைய பாதத்தை நம்ம என்ன செய்யறது இல்ல, வாஞ்சித்து நாடுகிறது இல்ல. தேவனுடைய சமூகத்துல ஏனோக்கெல்லாம் சஞ்சரித்தார், தேவனோடவே என்ன செஞ்சாரு, சஞ்சரித்தார். அப்படிப்பட்ட அனுபவத்திற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனோட உறவாடணும், இந்த உலகத்துல கர்த்தரோடு நடக்கணும், அவருடைய கரம் பிடிக்கணும், எல்லா காரணம் அதாவது அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும், அவர்கிட்ட சொல்லணும். எப்படி ஒரு ஃப்ரெண்டை காட்டிலும் அதாவது என்ன சொல்றது, ஒரு கணவனை காட்டிலும் மனைவியை காட்டிலும் அதை விட இன்டிமேட்டா என்ன செய்யணும், தேவனோட கூட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வைக்கணும், அவரோட கூட நடக்கணும், அவரை நேசிக்கணும். அவருக்கும் நம்மளுக்கும் இடையில எந்தவித மறைவு இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை தான் மரியாதை செய்தால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். அதுதான் இந்த உலகத்துல தேவையானது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா உங்களை யாராலும் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வாரு, நீங்க இதையும் எதை செய்யணுமோ பிரயோஜனமான காரியத்தை விட்டு பிரயோஜனமற்ற காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது என்ன செய்ய முடியாது. எந்த ஆபத்து நம்ம கவலைனால பசிடுது, கவலைப்பட்டு நம்மளுடைய உடம்பு ரொம்ப வீணாகும், நம்ம சுகவீனமா ஆயிடுவோம். நமக்கு எதுக்கு கவலைப்படுறோமோ அது என்ன செய்யாது, நமக்கு கிடைக்காது. சுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதான் கர்த்தர் சொல்றார், தேவையான ஒரே ஒண்ணுதான், என்னுடைய பாதத்தில் என்ன இருக்கு, சகலமும் இருக்கு. கிறிஸ்துவுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லி ஒரு வேதவசனம் சொல்கிறது. கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி இந்த உலகத்திற்கு, அதாவது நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்காகவும் நித்திய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சாரு, சம்பாதிச்சு வச்சு ஃபுல்லா வச்சிருக்காரு. அதை நம்ம என்ன செய்யல, அதை போய் அவரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய பாதத்தை வாங்கிட்டு நம்ம என்ன செய்யறது இல்லை, நாடுவதில்லை. அப்போ தேவையானது பிரயோஜனமானது ஒன்னே ஒண்ணுதான், தேவனுடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம், தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவை நாம் பலப்படுத்தும் போது நம்முடைய கவலைகள் எல்லாம் துக்கங்கள் எல்லாம் என்ன செய்யும், சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரயோஜனமான காரியத்தை குறித்து நாம் இந்த நாளை தியானிச்சிருக்கோம். முதலாவது என்ன சொல்லுங்க, அன்பு. இரண்டாவது தேவ பக்தி, ஆவியானவர் மற்றும் ஆவியின் வரங்கள். அடுத்தது வேத வாக்கியங்கள், நல்ல வார்த்தைகள், தேவனுடைய பாதம் அல்லது தேவனுடைய சமூகம். இது ஒன்று மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனம். 14 முதல் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதினாலும் தேவனின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை வாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சங்கத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
கொடுக்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அதாவது நிறைய பேர் சொல்றாங்க, இந்த உலகத்தார் ஜனங்க சொல்றாங்க, தேவனுக்கு பயப்படுகிற பயம் விருதா, கர்த்தரை சேவிக்கிறது விருதா, இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா கர்த்தருடைய வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மளே ஏதாவது ஒரு காரியத்தை புக்கிலையோ டைரியிலோ எழுதி வைக்கிறோமே, அது வந்து முக்கியமான காரியமா இல்ல முக்கியம் இல்லாத காரியத்தை எடுத்து டைரியில் எழுதி வச்சுருவோமா? ரொம்ப முக்கியமான காரியத்தை தான் என்ன செய்வோம், நம்ம டைரியில எழுதி வைப்போம். அப்போ கர்த்தருடைய புஸ்தகம் இருக்கிறது, அது என்ன புஸ்தகம்? பரலோகத்துல ஞாபக புஸ்தகம், அது கர்த்தருடைய டைரி. அந்த டைரியில என்ன எழுதுவாராமா? கர்த்தருடைய வேத வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் வந்து ஒருவரோட ஒருவர் பேசிக்கொள்றத கர்த்தர் கவனித்து கேட்டு அவங்க என்ன பேசிக்கொள்றாங்க அப்படின்றது என்ன செய்வாராமா? கர்த்தருடைய நாமத்தை தியானித்து அவரை நேசித்து அவரை துதித்து அவரை எல்லாம் பாடி நம்ம கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறத அவர் வந்து உற்று பார்த்து கவனித்து அது தன்னுடைய டைரியில் என்ன செஞ்சுவாராமா? எழுதி வச்சுக்குவாராமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இது எப்படிப்பட்ட பிரயோஜனமான காரியம்? தேவனுடைய டைரியிலேயே என்ன செய்றாரு? நம்மை குறித்து நாம் செய்வதை குறித்து எழுதி வைக்கிறது எது? இது பிரயோஜனமுள்ள காரியம் எது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவரை தியானிக்கிற தியானம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னது? ரொம்ப முக்கியம். நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது தேவனாகிய கர்த்தருடைய அவருடைய கவனம் என்ன செய்யுது? நம்ம மேல வருது. நம்மை குறித்து அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய டைரியில எழுதுகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுவது என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிறது. ஐயோ நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்வதா? வாரம் வாரம் தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஏதோ ஒரு காரியம் பாவம் செய்வதற்கு ஏதுவாய் நமக்கு ஒரு சூழ்நிலை உண்டாகும் போது, ஐயோ எப்படி யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாவம் செய்வதற்கு ஏதுவான சூழ்நிலை அவருக்கு உண்டாகும் போது, நான் என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறார். பொல்லாப்பை விட்டு விலகுகிறார். அப்படிப்பட்ட தீமை விட்டு விலகுவது, பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான் என்னது? கர்த்தருக்கு பயப்படும் பயம். அந்த பயம் நமக்கு இருக்கா? கண்டிப்பா நம்மை குறித்து தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வாரு? என்னுடைய மகள் கர்த்தருக்கு பயப்படுகிற மகள், கர்த்தருக்கு பயப்பட்டு என்ன செஞ்சா? இந்த காரியத்தை செஞ்சா. என்னுடைய மகன் கர்த்தருக்கு பயப்படுகிற மகன், கர்த்தருக்கு பயப்பட்டு இந்த காரியத்தை செய்தான் என்று சொல்லி தன்னுடைய புஸ்தகத்துல, ஞாபக புஸ்தகத்துல என்ன செய்வாரு? கர்த்தர் எழுதி வைப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அடுத்ததாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அதாவது கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்திருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். தலை என்பது யார்? கிறிஸ்து. கிறிஸ்து நமக்கு தலையாய் இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சரீரமாயும் ஒவ்வொரு அவயவங்களாயும் இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தலையை பற்றி கொள்ள வேண்டும். கிறிஸ்து மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவராய் இருக்க வேண்டும். கர்த்தரை மட்டும்தான் நம்ம மையப்படுத்தணும். இந்த நாட்களிலே வேற்றுமையான உபதேசங்கள் கடந்து வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தாத, கர்த்தரை மையப்படுத்தாத உபதேசங்கள் வந்துருச்சு. அது மட்டுமல்ல, கர்த்தரை விசுவாசிக்கிறது, அதை குறித்து அதாவது எந்த காரியத்தை வந்து முக்கியப்படுத்தணுமோ மையப்படுத்தணுமோ அந்த காரியத்தை மையப்படுத்தாதபடிக்கு வேற்று காரியங்களை மையப்படுத்துகிற காரியங்கள் என்ன செய்யுது? இந்த உலகத்துல இப்பொழுது பலவித உபதேசங்கள் கடந்து வந்து விட்டது. ஆனா நமக்கு என்னது? நம்முடைய தலையாகிய கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு என்னது? மைய பொருளாய் இருக்க வேண்டும். அவரையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவரையே நேசித்து அவருக்காக வாழ வேண்டும். அவரை பற்றி கொள்ளாத எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், அவரை மகிமைப்படுத்தாத எந்த காரியம் நமக்கு இருந்தாலும் அதை வந்து என்ன செய்யாது? அது பிரயோஜனம் உள்ளதாய் மாற முடியாது. கர்த்தரை நேசிக்கணும். எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்னிறுத்தணும்.
எல்லாவற்றிலும் முன்னேற்றணும். ஏசு கிறிஸ்து தான் நமக்கு என்னது முன்மாதிரி. எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? கர்த்தரை மட்டும் முன்னிறுத்துகிற ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்துல பிரயோஜனமான வாழ்க்கை. தலையை பற்றி கொள்கிற வாழ்க்கை. வேற மாயமான காரியத்தில் ஈடுபடாதபடி எப்பொழுதும் கர்த்தர், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற ஒன்றையும் நான் என்ன செய்யறேன் அறியாதிருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்றாரு. அப்ப கர்த்தர் தான் அவர் என்ன சொல்றாரு அதான் நம்ம பின்பற்றணுமே ஒழிய எந்த எனது மாயமான போதனைகளையும் என்ன செய்யக்கூடாது, நம்ம பின்பற்றக்கூடாது. இதுதான் பிரயோஜனமான காரியங்கள். இப்படிப்பட்ட பிரயோஜனமான காரியங்களை நாம் செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்யணும், இப்படிப்பட்ட பிரயோஜனம் உள்ள காரியங்களை என்ன செய்யணும், அவர்கள் பின்பற்றி நடந்து என்ன செய்யணும், இந்த உலகத்தில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு ஒவ்வொருவரும் கடந்து வேண்டும் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினதுனாலதான் இந்த வேத வசனத்தை கர்த்தர் நமக்கு நேராக கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனத்திற்காக நம்ம கர்த்தர் சமூகத்துல இந்த காரியங்கள் பிரயோஜனமான காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும், எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க இதை தரணும், நான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும், நான் செய்து என்ன செய்யணும், ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம கர்த்தர் சமூகத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சமூகத்துல ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் உங்களை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமா இருக்கிறவர்களை போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களை நடத்துகிற தேவனாகிய கர்த்தரா இருக்கிறபடினாலே ஆண்டவரே இந்த பிரயோஜனமான காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு